Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு வந்து January 30. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப் வந்து நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2500 பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 வரைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் போகும். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து மறுபடியும் பாசிபிளாக வந்து மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபிப் லெவல் இப்போ ட்ராப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து 0.61% கிட்ட வந்து மார்க்கெட் வரும். ஸோ இந்த ஏரியா தான் நான் வந்து ஐடியலாக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பேட்டர்ன்ஸ் இருக்கா இல்லை எனி ஸ்ட்ரக்சரல் பிரேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியும் நம்மளால். ஸோ ட்ரெண்ட் லைன் வரையும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரையலாம். இதர் நீங்கள் விக்ஸ் டு விக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம், அப்படி கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் தேர்ட் லெவல் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல சைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ப்ளஸ் நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆன் அப் ட்ரெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல். கரெக்டுங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இதான் வந்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஸ்விங். ஸோ இந்த ஸ்விங்கை வந்து நமக்கு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஸ்விங் தான் வந்து நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது பிரேக் பண்ணிருச்சு, நமக்கு வந்து புது ஹை ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுது அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதர் வந்து இந்த லெவல் நமக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு போகணும். அதாவது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4670. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் நம்ம மறுபடியும் போகணும். போனதுக்கப்புறம் ஒரு லோ வரணும். ஸோ அந்த லோ வந்து எங்கே வரணும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் அங்கே வரணும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். ஸோ இந்த புல் பேக்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பை பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ 41,500. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி நமக்கு பிஹேவ் ஆகுது. அதாவது மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கீழே போகுது அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் லெஃப்ட் ஷோல்டருக்கு கீழே வரக்கூடாது. அட்மோஸ்ட் நமக்கு வந்து எவ்வளோ வரணும், இந்த அளவுக்கு வரணும். அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது மாதிரி போகணும். ஸோ அப்படி போகிற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்கே வந்து ஹையர் லெவல் பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நமக்கு வந்து 4670 மார்க்கெட் டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும் பார்த்திங்களா. அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த லெவலில் பை பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த லெஃப்ட் ஷோல்டர் கீழே இருக்கணும். அண்ட் தென் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கும். ஸோ இதான் வந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி. ஸோ இதுவே வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவல் நமக்கு வந்து இங்கே வந்து ஹோல்ட் ஆகலை, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிடணும். அதாவது 4670 ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகணும். அதுவும் கேண்டில் பேஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்கே எதுவும் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவும் ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக செல் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவோட 50% வைக்கலாம். ஸோ ஃபிப் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிப்போட 50% பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து 0.38 இல்லை 0.5 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. சின்ஸ் 3500 பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே விழுந்தனால கண்டிப்பாக மார்க்கெட் நமக்கு அப்சைட் ரேலி தான் கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செல்லிங் சைடு இப்போதைக்கு நான் பார்க்க மாட்டேன். செல்லிங் சைடு நான் இப்போ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் எனக்கு கீழே வரணும். கீழே வந்துட்டு இந்த இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ என்னோட என்ட்ரி எங்கே இருக்கும் எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் பிரேக்கில் என்னோட என்ட்ரி இருக்கும். ஸோ இதான் இந்த என்ட்ரி அண்ட் என்னுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோட டார்கெட். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங்க்கு மேலே இருக்கும். அண்ட் தென் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் லோ. ஸோ இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் லெவல் 39,000 தான் என்னோட டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனிவேர் பிட்வீன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அந்த கன்சல்டேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நமக்கு நடக்கலாம். அண்ட் தென் நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு டேரெக்டாக வந்து 41,500 போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து என்னோட அனாலிசிஸ் கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNA Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.